நீங்கள் பிஎஃப்கான அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா மத்திய அரசு 15,000 ரூபாய் வங்கி கணக்கில் போடுறாங்க. இது இல்லாமல் 5 அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதற்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, அதாவது நீங்கள் பிஎஃப்கான அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா 5 அதிரடி அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. மொதல் அறிவிப்பு என்ன அப்படின்னா பிஎஃப்கான ஓய்வூதியத்தை உயர்த்த போகிறாங்க. அதாவது பிஎஃப்கான குறைந்தபட்ச ஓய்வூதியம் 1000 ரூபாயிலேருந்து 7,500 உயர்த்த மத்திய அரசு பரிசீலனை பண்ணுறாங்க. விரைவில் அது அமலுக்கு வரப்போகுதுங்க. இதன் மூலமாக 78 லட்சம் பென்ஷனர் பயனடைவாங்க அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னா பிஎஃப்கான வட்டி விகிதம் 8.25% நிர்ணயம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் போடுற அமௌண்ட்டுக்கு வட்டி விகிதத்தை போட்டு தான் உங்களுக்கு மத்திய அரசு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கான வட்டி விகிதம் 8.25% நிர்ணயம் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மூணாவது அப்டேட் என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோசர் யோஜனா ஸ்கீம் இருக்குது பாருங்கள். நீங்கள் முதலாக பிஎஃப்ல ஒரு வேலைக்கு போயிட்டு பிஎஃப்ல ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இன்சென்டிவாக 15,000 ரூபாய் மத்திய அரசு கொடுக்குறாங்க. அதனால் இந்த ஸ்கீம் மூலமாக 2,400 கோடி ரூபாய் இன்னைக்கு விடுவிக்கிறாங்க மத்திய அரசு. அதாவது முதன்முறை வேலையில் சேர்ந்தோருக்கு 15,000 ஒரு முறை உதவி வழங்குறாங்க. ஸோ நீங்கள் பிஎஃப் கணக்கு ஸ்டார்ட் பண்ணி முதல்ல பிஎஃப் கணக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 15,000 ரூபாய் இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. ஸோ 15 லட்சம் ஊழியர்களுக்கு இன்றைக்கி 15,000 ரூபாய் இன்சென்டிவ்க்கான அமௌண்ட் போடுறோம் அப்படின்ற மாதிரி அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த ஸ்கீமில் இருக்கீங்க அப்படின்னா 15,000 ரூபாய் இன்றைக்கி உங்களுக்கு வரப்போகுது. இதுக்கப்புறம் என்ன அப்டேட் அப்படின்னா யூபி அண்ட் ஏடிஎம் மூலம் பணம் எடுப்பதற்கான வசதியை இந்த மாதம் இறுதிக்குள் அறிமுகம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பிஎஃப் கணக்கில் உள்ள 50% முதல் 75% வரைக்கும் அமௌண்ட்டை நீங்கள் வங்கி கணக்கு மாற்றி அதை யூபிஐ அல்லது ஏடிஎம் மூலமாக நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வசதி இந்த மாத இறுதிக்குள் அமலுக்கு வருதுங்க. பிஎஃப் கணக்கில் குறைந்தபட்சம் 25%க்கான அமௌண்ட்டை நீங்கள் அக்கௌண்ட்லேயே மெயின்டைன் பண்ணோம். மீதி இருக்க 75% வரைக்கும் அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் பாருங்கள், இதனால் உங்களுக்கு அமௌண்ட் எடுப்பது நடைமுறை சீக்கிரமாகுது. தற்போது நீங்கள் பிஎஃப் பணம் எடுக்கணும் அப்படின்னா 7 to 10 நாட்கள் ஆகும். பட் இப்போ யூபிஐ மூலமாக ஏடிஎம் மூலமாக உடனடியாக உங்களுக்கான பணத்தை எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதாங்க பிஎஃப் கணக்கு வச்சிருக்கு வந்திருக்க 5 அதிரடியான அறிவிப்புகள். ஸோ நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.